மீனா மருத்துவமனையிலிருந்து சரவணனுக்கு போன் செய்து பதற்றத்துடன் உடனே வரச் சொல்கிறார். என்ன நடந்தது என்று சரவணன் கேட்க, நீங்க நேர்ல வாங்க மாமா என்று மட்டும் மீனா சொல்லிவிடுகிறார். அதேபோல செந்திலுக்கும் போன் செய்து வரவழைக்கிறார். செந்திலும் சரவணனும் வந்ததும் மீனா நடந்த விஷயத்தை கூறுகிறார். தான் அலுவலகத்திலிருந்து ஆட்டோவில் வரும்போது மயில் அழுது கொண்டே தனியாகச் செல்வதை பார்த்ததாகவும் ஏதோ தவறான முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று பயந்து பின்னாடியே சென்றதாகவும் கூறுகிறார். சரவணன் இதுல அதிருப்தி அடைந்து, அவ போனா போயிட்டு போறா, எதுக்கு நம்ம தலையிடணும் என்று கேட்கிறார். ஆனால் மீனா மயில் ஆற்றில் குதித்ததையும் தனக்கு நீச்சல் தெரியாததால் ஆட்டோக்காரர் உதவியுடன் அவர்களை காப்பாற்றி வெளியே எடுத்ததையும் விவரிக்கிறார். மயக்கம் தெளியாத நிலையில் மயிலை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் மனிதாபிமான அடிப்படையில்தான் இதைச் செய்ததாகவும் இது தவறென்றால் தன்னை மன்னித்துவிடுமாறும் மீனா வேண்டுகிறார். செந்தில் மீனாவின் செயலை ஆதரித்து பேசுகிறார். ஒரு உயிர் போகும்போது காப்பாற்றுவது தப்பில்லை என்று அவர் கூறுகிறார். பின்னர் அவர்கள் மருத்துவமனை வரவேற்பறையில் மயிலின் வீட்டிற்கு தகவல் கொடுக்கின்றனர். பாக்யாவுக்கு போன் செய்து மயில் ஆபத்தான நிலையில் இருப்பதைச் சொல்கிறார்கள். மயிலின் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வருவதைக் கண்டதும் தேவையற்ற வம்பைத் தவிர்க்க மீனா, சரவணன் மற்றும் செந்தில் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்குச் செல்கின்றனர். வீட்டில் பாண்டியனிடம் இந்த விவரங்களைச் சொல்லும்போது அவர் மீனாவின் செயலை பாராட்டினாலும் மயிலின் அம்மா இதை வைத்து மீண்டும் பிரச்சனை செய்வாரோ என்று கவலைப்படுகிறார். எதிர்பார்த்தபடியே மயிலின் அம்மா பாக்கியா பாண்டியன் வீட்டு வாசலில் வந்து சத்தம் போடுகிறார். என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டுகிறார். அப்போது கோமதி குறுக்கிட்டு, மீனா மட்டும் காப்பாத்தலேனா உன் பொண்ணை நீ உயிரோட பார்த்திருக்க முடியாது என்கிறார். அதுக்கு பாக்கியா, காப்பாத்தி மட்டும் என்ன பிரயோஜனம், அவளை அணுவா சாகடிக்கத்தானே போறீங்க என்று வாதிடுகிறார். மனிதாபிமானத்தோடு செய்த உதவிக்கு கூட பாக்கியா நன்றி சொல்லாமல் பேசுவது செந்தில் மற்றும் சரவணனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது. பாண்டியன் தன் மகனின் வாழ்க்கை பாழானதை எண்ணி வருத்தப்படுகையில் பாக்கியா மீண்டும் சவால் விடுகிறார். என் பொண்ணை எப்படியும் இந்த வீட்டுக்கு வாழ கூட்டிட்டு வருவேன், உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் என்கிறார். அப்போது அங்கு வரும் சக்திவேல், நீ மட்டும்தான் பொய் சொன்னியா, என் பொண்ணு ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே கோமதிதான் என்று ரகசியத்தை உடைக்கிறார். இதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சியடைகிறார். நீங்க செஞ்சா அது நல்லது, நான் செஞ்சா அது தப்பா என்று கேட்கிறார். பாட்டி சக்திவேலை தடுத்தும் அவர் கேட்பதாக இல்லை. இதனால் கோமதியின் நிலைமை சிக்கலாகிறது. பாக்யா இந்த தகவலை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக என்ன செய்யப் போகிறார் என்ற பதற்றத்துடன் அந்தச் சூழல் முடிகிறது. மீனாவின் மனிதாபிமானச் செயல் தற்போது குடும்பப் பிரச்சனையாகவும் பழைய ரகசியங்கள் வெளியாகும் களமாகவும் மாறியுள்ளது. இனி பாக்யா இந்த உண்மையை வைத்து பாண்டியன் குடும்பத்தை எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்குவார் என்பதை பார்ப்போம். பாக்யாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சவுடனே அவர் முகத்துல ஒரு வஞ்சகச் சிரிப்பு வருகிறது. அப்போ கதை அப்படி போகுதா, மத்தவங்க வாழ்க்கையை சேர்த்து வைக்க நீங்க பொய் சொல்லலாம், ஆனா என் பொண்ணு வாழ்க்கையை சேர்த்து வைக்க நான் பொய் சொன்னா மட்டும் அது குத்தமா? இப்பவே பாருங்க இந்த விஷயத்தை ஊர் முழுக்க எப்படி பரப்புறேன்னு என்று சவால் விடுகிறார். பாண்டியன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார். கோமதி பயந்து போய் தலைகுனிந்து நிற்க செந்தில் தன் அப்பாவிடம் உண்மையைச் சொல்ல முடியாமல் தவிக்கிறார். சக்திவேலோதான் சொன்னது சரிதான் என்பது போல ஆவேசமாக இருக்கிறார். சக்திவேல், எதுக்கு இப்ப வேண்டாத பழைய கதையை இழுக்கிற, இது இப்போ தேவையா என்று பாட்டி அதட்டினாலும் அவர் கேட்பதாக இல்லை. பாக்கியா அங்கிருந்து கிளம்பும்போது, நிச்சயம் என் பொண்ணு மயில் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வருவா, அதுக்கு இந்த ராஜியோட கல்யாண ரகசியமே எனக்கு போதும், நீங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்ச இந்த துரோகத்தை வச்சு உங்களை எப்படி ஆட்டுவிக்கிறேன்னு பாருங்க என்று மிரட்டிவிட்டு போகிறார். அவர் சென்றதும் பாண்டியன் கோபத்தின் உச்சத்துக்கே போகிறார். கோமதி, இது நிஜமா? கதிர்க்கும் ராஜிக்கும் நீதான் கல்யாணம் பண்ணி வச்சியா? என் கண்ணு முன்னாடியே இவ்ளோ பெரிய துரோகத்தை எப்படி செஞ்ச என்று கத்துகிறார். கோமதி கண்ணீரோடு உண்மையை ஒப்புக்கொள்கிறார். அவங்க 2 பேரும் விரும்புனாங்கங்க, வேற வழி தெரியாம தான் அப்படி செஞ்சேன் என்று சொல்ல பாண்டியன் ஆத்திரத்தில் கோமதியை வீட்டை விட்டு போகச் சொல்கிறார். மீனாவும் சரவணனும் நிலைமையை கட்டுப்படுத்த முயல்கிறார்கள். மாமா, இப்போ இது முக்கியமில்லை, அந்த பாக்யா ஏதாவது விபரீதமா பண்ண போறாங்க, அத முதல்ல யோசிப்போம் என்கிறார்கள். ஆனால் பாண்டியன் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. தன் குடும்ப கௌரவம் குலைந்துவிட்டதாக எண்ணி வருந்துகிறார். மறுபுறம் மருத்துவமனையில் மயில் மெல்ல கண் விழிக்கிறார். பாக்கியா அங்கு சென்று, கவலைப்படாத மயில், உன்னை அந்த வீட்டுக்குள்ள கௌரவமா கூட்டிட்டு போறதுக்கான வழி கிடைச்சிருச்சு, இனி அவங்க யாராலையும் உன்னை தடுக்க முடியாது என்று தைரியம் சொல்கிறார். பாண்டியன் குடும்பம் இப்பொழுது 2 பக்கமும் சிக்கலில் மாட்டியிருக்கிறது. ஒருபுறம் கோமதியின் ரகசியம் உடைந்த கோபம், மறுபுறம் மயிலின் தற்கொலை முயற்சி மற்றும் பாக்யாவின் மிரட்டல். இந்த சிக்கல்களிலிருந்து மீனா எப்படி தன் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறார் என்பதுதான் அடுத்த கட்டம். பாண்டியன் கோபத்தில் கத்திக் கொண்டிருக்க கோமதி அழுது கொண்டே தன் தரப்பு நியாயத்தை சொல்ல முயல்கிறார். எல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் செஞ்சேன், அவங்க 2 பேரும் ஒருத்தர் உயிரா காதலிச்சாங்க, அதான்
என்று சொல்லும்போதே பாண்டியன் குறுக்கிடுகிறார். நிறுத்து கோமதி, நீ செஞ்சது குடும்பத்தை நல்லா வைக்கிறதில்ல, என் கௌரவத்தை குழி தோண்டி புதைக்கிறது. இத்தனை நாளா என்கிட்டயே உண்மையை மறைச்சிட்டு எப்படி என்னால நிமிர்ந்து நடக்க முடியும்னு நினைச்ச என்று ஆவேசப்படுகிறார். சக்திவேல் ஒரு பக்கம், பார்த்தியாப்பா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க மட்டும் பச்சையா போய் சொல்லலாம், ஆனா அந்த பாக்கியா போய் சொன்னா மட்டும் குத்தமா என்று எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுகிறார். இதைக் கேட்டு ஆத்திரமடைந்த முத்து, சித்தப்பா, இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த பழைய கதைய பேசி அம்மாவையும் அப்பாவையும் பிரிக்க பாக்குறீங்க? நீங்க கிளம்புங்க முதல்ல என்று கத்துகிறார். அப்போது பாக்கியா நேராக மருத்துவமனைக்குச் சென்று மயிலை பார்க்கிறார். மயில் மெல்லக் கண் விழித்து, அம்மா, எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? எனக்கு வாழவே பிடிக்கலமா என்று அழுது கொண்டே கேட்கிறார். அதற்கு பாக்கியா, மயில், இனி நீ சாகணும்னு அவசியமில்லை. பாண்டியன் குடும்பத்தோட மொத்த ரகசியமும் இப்போ என் கைக்கு வந்துடுச்சு. கோமதிதான் அந்த கதிர்ராஜி கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்துனாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இத வச்சு அந்த பாண்டியனை நான் மிரட்ட போறேன். நீ சீக்கிரம் குணமாயிடு. உன்னை அந்த வீட்டுக்குள்ளேயே மருமகளா கூட்டிட்டு போறேன் என்று வஞ்சகமாகச் சிரிக்கிறார். மீண்டும் பாண்டியன் வீட்டில் மீனா அமைதியா வந்து பாண்டியன் அருகில் நிற்கிறார். மாமா, ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. அத்தை செஞ்சது தப்பா இருக்கலாம், ஆனா அவங்க யாருக்கும் கெடுதல் நினைச்சு அதை செய்யல. ஒரு ஜோடிய சேர்த்து வைக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா இப்போ இந்த பாக்யா இத புடிச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த பார்க்கறாங்க. நாம இப்போ அத்தை மேல கோபப்பட்டு பிரிஞ்சு நின்னோம்னா அது பாக்யாவுக்குத்தான் லாபம். அவங்க நம்ம குடும்பத்தை உடைக்க பார்க்கறாங்க, நாம இப்போ ஒன்னா நிக்கணும் மாமா என்று பக்குவமாக பேசுகிறார். சரவணனும், ஆமாப்பா, மீனா சொல்றதுதான் சரி. இப்போ அம்மாவை நீங்க திட்டிக்கிட்டு இருந்தா நிலைமை இன்னும் மோசமாகும். அந்த பாக்கியா அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்கன்றதான் நாம யோசிக்கணும் என்கிறாரு. பாண்டியன் சற்றே அமைதியாகி ஒரு நாற்காலியில் அமர்கிறார். அதே சமயம் பாக்கியா மருத்துவமனையிலிருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்ல முடிவெடுக்கிறார். என் பொண்ணு சாக போனதுக்கு காரணமானவங்க மேல புகார் கொடுக்கறதோட சேர்த்து இந்த திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்ச கதையையும் சொல்லி எல்லாத்தையும் நாரடிக்கிறேன் என்று கிளம்புகிறார். பாக்கியாவின் இந்த அதிரடி முடிவு பாண்டியன் குடும்பத்தை எந்த மாதிரியான இக்கட்டான நிலைக்கு கொண்டு போகப் போகிறது? மீனா இந்த இக்கட்டான சூழலை எப்படி கையாளப் போகிறார்? பாக்கியா ஆவேசமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பத் தயாராகிறார். என் பொண்ணு உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணமான அந்த பாண்டியன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். அதோட இந்த திருட்டு கல்யாண ரகசியத்தையும் சொல்லி மொத்த ஊர் முன்னாடியும் அவங்க மானத்தை வாங்குறேன் என்று கத்திக்கொண்டே ஆட்டோவில் ஏறுகிறார். இங்கே பாண்டியன் வீட்டில் பதற்றம் தோத்திக் கொள்கிறது. சக்திவேல் போட்டுக் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை மொத்த குடும்பத்தையும் நிலைகுலைய வைத்திருக்கிறது. கோமதி ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்க, பாண்டியன் யாரிடமும் பேசாமல் இறுகிய முகத்தோடு அமர்ந்திருக்கிறார். மீனாவுக்கு விஷயம் விபரீதமாகப் போவது புரிகிறது. மாமா, இப்போ நாம இங்கேயே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா விடிஞ்சா நம்ம குடும்பம் தெரிச்சிரிப்பாயிடும். பாக்கியா அத்த கோபத்துல என்ன வேணா பண்ணுவாங்க. நான் போய் அவங்கள சமாதானப்படுத்த பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சரவணனையும் செந்திலையும் அழைத்துக் கொண்டு கிளம்புகிறார். பாக்கியா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இறங்கும்போது மீனா அங்கே வந்து விடுகிறார். அத்த, ஒரு நிமிஷம் நில்லுங்க. எடுத்தோம் கௌதம்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க என்று கெஞ்சுகிறார். பாக்கியா நக்கலாகச் சிரிக்கிறார். ஏன் மீனா, உன் மாமனார் கௌரவம் காத்துல போயிடும்னு பயப்படுறியா? என் பொண்ணு அங்கே செத்து பிழைச்சிருக்கா, அவளுக்கு நீதி வேண்டாமா? நீயே வந்து தடுத்து நிறுத்தப் பார்க்கிறியே, உனக்கு மனிதாபிமானம் இல்லையா என்று கேட்கிறார். அத மீனா, அத்த, மனிதாபிமானம் இருந்ததுனாலதான் உங்க பொண்ணை நான் காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்தேன். அவங்க தப்பான முடிவு எடுத்ததுக்கு எங்க குடும்பம் மட்டும் காரணமில்ல. ஆனா இப்போ நீங்க போலீஸ்ல புகார் கொடுத்தா விஷயம் பெருசாகி உங்க பொண்ணு மயிலோட வாழ்க்கையும் தான் கேள்விக்குறியாகும். ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணா அது அவங்களுக்கும் தான் பிரச்சனை. அதோட கதிர்ராஜி கல்யாண விஷயத்த வெளியில சொன்னா உங்க பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்கும் இருக்கிற வாசல் முழுசா அடைக்கப்பட்டுடும். அப்புறம் எப்படி நீங்க அவளை அந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வருவீங்க என்று நிதானமாக பேசுறார். மீனா சொன்னதில் இருக்கும் உண்மையை உணர்ந்த பாக்கியா சற்றே யோசிக்கிறார்.